காவல்துறையின் மூலமாக வந்து எல்லா ஊர்களையும் வந்து அறிவிப்புகள் மூலமாக சொல்லி அவங்கள வந்து ஊர்லேருந்து வர வச்சிருக்கிறோம். இப்போ தியாகராஜன் நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்பு புலவாடி இந்த பகுதிகளிலையும் அதே போல வந்து இப்போ தாளங்குடா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை வந்து வெளியேற்ற சொல்லியிருக்கிறோம். இது போக வந்து வான்பாக்கம், வெள்ளப்பாக்கம், அழகியநத்தம் அந்த மாதிரி ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து கொண்டு வரதுக்கான முயற்சிகளை வந்திருக்கோம். இதுவரைக்கும் வந்து அந்த பகுதிகளில் வந்து மக்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் அந்த ஊர்களுக்கு நுழையிறதுக்கான பாயிண்ட் எட்டி இருக்குது. அதுக்குள்ள வந்து காலையிலக்குள்ள அவங்களெல்லாம் வந்து மீட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வர வச்சு அவங்களுக்கு உணவு தயாரிக்கின்ற வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோங்க. இதே நேரத்தில் வந்து எங்கேயும் வந்து தண்ணி இருக்க இடத்துல வந்து யாரும் வந்து செல்ஃபி எடுக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாக போகக்கூடிய இடத்துல பக்கத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடாதுன்றதை தடுக்கும் முகமாக அதற்கான பிரத்யேகமாக காவலர்களை நியமித்து அதை அந்த வேலைகளையும் செய்ய சொல்லியிருக்கோம். குறிப்பாக கடலூரை ஒட்டியுள்ள பகுதிகளில் எத்தனை பேர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க, எந்தெந்த பகுதியெல்லாம் இதை ஒலிபெருக்கி மூலமா அறிவிச்சுட்டு வரீங்க? இதில் இப்போ ஒலிபெருக்கி மூலமாக வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து செய்வது வந்து இப்போ இந்த பகுதிகளில் வந்து ஏற்கனவே தாழ்வாக தண்ணீர் வரக்கூடிய பகுதிகள் என்று அறியப்பட்ட பகுதிகள் எந்தெந்த பகுதிகள் இருக்குதோ தாளங்குடா, தியாகராஜன் நகர், குண்டு பலவாடி, இது போல வந்து திடீர் நகர் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் வந்து எங்கெங்க இந்த பகுதி இருக்குமோ அந்த பகுதிகளுக்கு பண்ணிடுவாங்க.